Hello everyone, welcome to Agris Entry Exit. Today Nifty XP first day. Nifty XP நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ட்ரேட் பண்ணிட்டு நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நியர்லி 9K. இந்த 9K ப்ராஃபிட் எப்படி எடுத்தேன், இதில் நான் எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, அது ஏன் ஹிட் ஆச்சு, இந்த மாதிரி வீடியோஸ் தான் இனி ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். டெய்லி ப்ராஃபிட் ஆர் லாஸ், அந்த ப்ராஃபிட் ஏதாச்சு லாஸ் ஏதாச்சு, அதை பற்றின டிஸ்கஷன்ஸ், அந்த மெத்தட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோன்றதை கிளியராக பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டியில் எக்ஸ்பீரியன்றனால மோஸ்ட் ஆஃப் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப டைமிங்க்கு ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக ட்ரா பண்ணிடணும் எப்பயுமே. இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் மெத்தட். நான் இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் மாற்றுறேன். ஒவ்வொரு கேண்டிலோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றுறேன். இப்போ நான் போட்டுக்கு ரெட் லைன்ஸ் தெரியுதுங்களா? இந்த ரெட் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓப்பனிங் கேண்டிலோட லோ ஆர் ஹையை மார்க் பண்ணியிருந்தாலே அதுவே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இது ஒரு சிம்பிள் மெத்தட். எதுக்காகனா நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது ஸ்ட்ராங்கான சப்போர்ட், எது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சதுக்காக இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வரையறதுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ப்ராப்பரான மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஒர்க் பண்ண இடத்துல இந்த லோவை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த மேலே இருக்க லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற December 19 இதோட ஹையவும் லோவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம இந்த இன்பிட்வீன் ரேஞ்சில் நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நம்ம மூமெண்ட்ஸும் நமக்கு நல்லாவும் கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட் அதே மாதிரி தான் மூவ் ஆயிருச்சு. அதை நீங்கள் நேராக பார்க்கலாம். இது நான் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிறேன். இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சு இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். எப்படி எடுத்திருக்கோம்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் நான் போட்டு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனது நான் டார்கெட் வந்து கரெக்டாக லோ, நம்ம ப்ரீவியஸாக ட்ராப் பண்ண இந்த 19th டேயோட லோ வந்து கரெக்டாக டார்கெட் ஆச்சு, கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆப்ஷன் மேலே போனவங்களையும் பிரேக் அவுட் எடுத்து இந்த ஹையை நான் டார்கெட்டாக வச்சிருந்தேன். ஆனால் அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரீஎன்ட்ரியில் அது டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அதே பிளேஸில் ரீஎன்ட்ரி எடுத்து டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு டார்கெட் ரீச் ஆகிட்டு மேலே மறுபடியும் அந்த மாதிரி ஜோனுக்குள்ளே வரப்போ அங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். அந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்ட் ஆகுது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேட் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு மாதிரி ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேன்னு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணப்போ நல்ல லோலேயே நம்மளுக்கு கேண்டில் வந்துச்சு. இதே ப்ரீவியஸ் டேயோட லோ கிளியராக இருக்கு. ஓகே, இங்கே நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நேராக நம்மளுக்கு இந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஏன் இந்த டார்கெட் வைக்கலன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸ்பி, ஸோ அந்த டிகேஸ் நிறையா இருக்கிறனால மேக்ஸிமம் ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி ட்ரேட் பண்ணுறது தான் நிஃப்டி எக்ஸ்பி ட்ரேடில் கரெக்டாக இருக்கும். லெவலில் நல்லா பிரேக் பண்ணிட்டு மேலே இந்த மூமெண்ட்ஸ் கிடைக்கும் இங்கே எடுத்திருந்தேன். ஆனால் அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் உடனே மறுபடியும் நம்ம மிட் இங்கேருந்து ஒரு ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேட் நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆச்சு. இந்த மெத்தட்ஸ் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டான மெத்தட்லாம் கிடையாது. நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டு இன்பிட்வீன் ரேஞ்சில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். தட்ஸ் இட், வேற ஒன்றும் இல்லை. இது முக்கியமாக ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறது ட்ரேடிங்கில். உங்கள் சைக்காலஜிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களை நீங்கள் நம்பணுமே தவிர்த்து, உங்கள் திறமையை நம்பணுமே தவிர்த்து மார்க்கெட்டை நம்பக்கூடாது. மார்க்கெட் இப்படி நடக்கும், இப்படி போய் எடுத்துருக்கோம், இந்த இடத்துல மேலே போயிடும், இல்லை கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஹிட் ஆன பிறகு இன்னும் வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி மேலேயும் உங்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபுளாக அந்த 10% செபி சொல்கிற அந்த 10% ப்ராஃபிட்டபிள் பர்சன்ஸில் நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க. இன்னைக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.